கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலி முன்னுரை. அன்பால் விளைவது பாசம், ஆணவத்தால் விளைவது நாசம், மன்னிப்பால் விளைவது நேசம், கோபத்தால் விளைவது துவேஷம், வெறுப்பு பகை. ஆம், மனித வாழ்க்கையை இருவித சக்திகள் இயக்குகின்றன. அவை ஒன்று நல்ல சக்தி, இரண்டு தீய சக்தி. இந்த இரு வகையான சக்தியும் மனிதனுக்குள் இருக்கின்ற பல்வேறு பண்புகளை பல்வேறு கோணங்களில் வெளிப்படுத்துகின்றன. அவற்றில் மனிதனை அதிகம் பாதிப்பதும் உண்டு. நம் ஆண்டவர் இந்த அவனிக்கு கொண்டு வந்தது அன்பு. இந்த அன்பு சக்தி தான் மனித வாழ்க்கையின் ஓடத்தின் துடுப்பு. இந்த அன்புதான் மனித வாழ்வு என்னும் வண்டியின் அச்சாணி. இந்த அன்பின் வெளிப்பாடுதான் பாசம். இறைவன் நம் ஒவ்வொருவரின் மீதும் கொண்டுள்ள பாசத்தால் இன்று காலை முதல் இந்நிமிடம் வரை நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்துள்ளார். அனைவரும் இணைந்து நன்றி கூறுவோம். இன்று நம்ம ஊரின் மத்தியில் இறைமகன் இயேசுவின் மறு உருவை கொண்டு திருப்பலி நிறைவேற்ற வரும் குருக்களை நமக்கு இறைவன் ஆசிரை பெற்று தரவும், நமக்காக நம் ஊருக்காக பரிந்து பேசி கல்வாரி பலியினை நிறைவேற்ற வரும் குருக்களை அன்புடன் வரவேற்று அவர்கள் செய்யும் பணி சிறக்கவும், நம் ஊர் இளைஞர் இளம்பெண்கள் இறைபக்தியில் சிறக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய பெரியநாயகிபுரம் கிராம இறை மக்களே, இன்றைய 8வது நவநாள் திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் மாலை மங்குகின்ற வேளையில் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய 8வது நவநாளை சிறப்பிக்கின்ற சாயல்குடி பங்கிலே பணியாற்றுகின்ற தொன்போஸ்கோ அருள் தந்தையர்கள் இன்றைய நவநாளை சிறப்பிக்க இருக்கிறார்கள். எனவே அருள் தந்தை இருவரையும் கரம் தட்டி இன்றைய நாள் திருப்பலிக்கு இன்முகத்தோடு வரவேற்போம். இன்றைய நவநாள் சிந்தனையாக இருப்பது கடைசியில் முதல் தலரசமா என்ற மைய சிந்தனையை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கிறோம். அதே வேளையில் இன்று நம்முடைய கிராமத்தில் 21 சிறுவர் சிறுமியர் ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் முதல் முறையாக உணவாகவும் பானமாகவும் பெற இருக்கிறார்கள். எனவே இந்த 21 சிறுவர் சிறுமியரை ஆண்டவர் ஆட்கொள்ள, இவர்கள் ஆண்டவர் இயேசுவை போல அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க இந்த சிறுவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே வேளையில் இன்று திருப்பலி முடிந்து நம்முடைய வீதிகளிலே நற்கருணை நாதர் வலம் வரவிருக்கிறார். நற்கருணை நாதர் நம்முடைய வீதிகளில் நம்முடைய இல்லங்களை நோக்கி வருகின்ற பொழுது ஆபத்துக்கள், விபத்துக்கள், நோயின் முடிகளெல்லாம் நீங்கி நற்கருணை நாதர்
நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் பனைத்தொழில், மீன் தொழில், ஏனைய தொழில் துறைகளில் ஈடுபட்டிருக்கின்ற நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கவும், வெளிநாடுகளிலே பணிபுரிகின்றவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், நம்முடைய கிராமத்தை இறைவன் தொடர்ந்து அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் ஒருமைப்பாட்டிலும் ஆசீர்வதிக்க இன்றைய 8வது நவநாள் திருப்பலியிலே நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாள் திருப்பலியானது ஞானசேகரன், மரியம்மாள் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்து வந்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் மகன் அந்தோனி பிரான்சிஸ் உடல் நலம் பெறவும், நல்ல வருமானம் வேண்டியும், மருமகள் அந்தோனி மரிய திலான் உடல் நலத்திற்காகவும், பேரன் ஆண்டனி ஜெரிம்ஸ் படிப்பு வேண்டியும், மகன்கள் சேசு ராஜா வினோத், ஆண்டனி மைக்கேல் கமிலஸ் ஆகியோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க புனித பரலோக அன்னையை நோக்கி மன்றாடுகிறார்கள். இவர்களோடு சேர்ந்து இன்றைய நாளிலே முதல் இறை உணவை ஏற்க இருக்கின்ற அனீஸ், என் ராவின், அகஸ்டின் ஜெபகுமார், சேசுராஜா, அந்தோனி பிரசன், அந்தோனி அதிர்ஷ்டன், ஜெபமாலை மார்க்கஸ், அந்தோனி பிரக்சன், நவீன் பிரதாப், மெசியா, மரிய ஜெனிஃபா, ஆண்டனி கேம்ரன்ஸ், மரிய பிரேமா, ஆன்சி பெல்சியா, அந்தோனி மர்சி, பிரிஸ்கில்லா, அற்புத செல்வி, சுயுத இவாஞ்சலின், மரிய கலன், மெர்லின் மற்றும் சேசு மரியாள் என்ற 21 குழந்தைகளையும் ஆண்டவர் சீயோனிலிருந்து தமது வல்லமை உள்ள வலது கரத்தாலும் இடது கரத்தாலும் ஆசீர்வதிக்க இன்றைய நாள் திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை ஏற்று மனமறங்குவோம். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்படி கனியான பண்டிகையாய் வானதூதர் புதிய அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார். முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 11 இறை வசனம் 23 25 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணத்தின் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இரண்டாம் வாசகம் ஒரேமேர் எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 6 முதல் 8 முடிய. நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருள்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும்
தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமை கொடுப்பதிலும் தலைமை தங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்கம் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செயல்படுவதிலும் தான் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை யாராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார். என் தசை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் நிறைவாழ்வு பெறுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 10. அதிகாரம் 2 இறை வார்த்தை 10. எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானே வழி என்று சொன்ன உம்மை பின்பற்றி வாழும் என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரும் எங்களை உண்மை என நேரிய பாதையில் எங்களை வழிநடத்தும் வழிகாட்டிகளாக அவர்கள் செயல்பட வேண்டும் என இறைவனை மன்றாடுகிறோம். என் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக உம்மை மன்றாடுகிறோம். வறுமையும் வேலையின்மையாலும் துன்புறும் என் பாரத மக்களுக்கு தலைவர்கள் தங்கள் சுயநலனை கலைத்து எடுத்து நல்ல தலைவர்களை உருவாக்கவும் என் பாரத நாடு பல துறைகளில் வளர்ச்சி காண வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். ஆண்டவரும் என் மன்றாட்டை கேட்டார். எனும் இறைவாக்கிற்கு ஏற்ப எம் ஊரிலுள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் அனைவரும் நல்ல சிந்தனையை, வேலை வாய்ப்பினை, நல்ல எதிர்காலத்தை பெறவும் எம் நம்பிக்கையிலும் இறையன்பிலும் சிறந்து விளங்க தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். அன்பின் அரசரே, இன்றைய நாளில் உம்மை முதன்முறையாக உட்கொள்ள இருக்கும் எம் சிறுவர் சிறுமிகளை நிறைவாக ஆசீர்வதித்து இவர்கள் தங்கள் வாழ்வில் இன்று போல் என்றும் உமது அன்பிலும் அருளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம்.
அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. அன்பின் தந்தையே, இன்றைய நாளில் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றும் எம் பங்கு தந்தையும் அவருடன் இணைந்து வந்திருக்கும் அருட்தந்தையரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன் கொடுத்து உமது பணியை இன்னும் திறம்பட செய்து உமது அருளால் நிறைந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தன்னை அனைத்திற்கும் நன்றி. ஆகவே உங்களுடைய ஆவியை புனிதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். வீடியோ கட் பண்ண முடியாமல் கம்ப்யூட்டர் இதில் கேட்காது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த இனிய நாளில் ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதல் முறையாக பெற்றிருக்கக்கூடிய இந்த 21 சிறுவர் சிறுமியருடைய கழுத்திலே உத்திரியமானது அணிவிக்கப்பட இருக்கிறது. எனவே இவர்களை தீமைகள் அனைத்திலும் இருந்து விடுவித்து உம்மை போல அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் இவர்கள் சிறந்து விளங்க வாழ வளர இந்த உத்திரியங்களை உமது வல்லமையுள்ள திருக்கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோயிலை கவர் பண்ணிடு. சென்ட்ரல் எடுத்து தீபனா தெரியுது. கருணை நாதற்கு என்
பணிந்து சுவாசித்து ஆராதியாகும் தாய் நம்பி மேசையாகும் தாய் நம்பிந்து நம்பி மேசையாகும் தாய் நம்பிந்து பாரியாயின் சோதனை உன்னிடம் சேரிப்பது உம்மை போல் தீரிப்பது அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நற்கருணை பவனியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அனைவரும் வரிசையாக பக்தியாக இதில் பங்கேற்க வரிசையாக நிற்குமாறு வாரிசுத்த பரமநேயன் கருணைக்கு சதா காலமும் பின்னாடி ஒரு ஆள் எடுத்து தாய்மார்கள் 2 வருஷம் தாய்மார்கள் அதிகரிச்சனால நீங்க ஆராதனை ஆராதனை ஆராதனை